நெக்ஸ்ட் ரெண்டாவது கொலோசியர் 3:2-3 வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 2-3. 3வது அதிகாரம் 3, கொலோசியர் 3வது அதிகாரம் 2-3. பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஏனவாமா நம்மளோட ஜீவனாமா தேவனோட என்னக்குதாமா மறைந்திருக்குதாமா. అర్థమైందా? తెలుగులో ఎందుకుదానా మీ జీవము క్రీస్తులో భద్రపరచబడి ఉన్నది. எங்க இருக்குதா நம்ம ஜீவன் இருக்குதாமா? நம்ம லைஃப் எங்க இருக்குதாமா? சொல்றீங்களா? கேக்குறதா? நம்ம லைஃப் எங்க இருக்குதாமா? அவர்கிட்டமா அது பத்திரமா இருக்குதாமா. அங்க நம்மளுக்கு நித்தியமா நிவாசமே இல்ல. என்ன இருக்குது அங்க? நம்ம வாழ்க்கை இந்த ஜெனரேஷனுக்கு என்னன்னா நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது? அவர்கிட்ட இருக்குதுங்க. இந்த உலக இருக்கிற வாழ்க்கை காது இல்ல. அசலு நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது? அசலு அதான் இருக்குது. நம்ம வாழ்க்கை எங்க புரியுதா? எங்க இருக்கு நம்ம வாழ்க்கை? அசலான வாழ்க்கை அங்க இருக்குதுங்க. அல்லேலூயா. இப்ப வாழ்க்கை எங்க இருக்குது? எப்ப வாழ போறது அங்க, இங்க இல்ல. இந்த உலகத்துல வாழ்றதுக்காக அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும் நம்ம என்ன பண்றோம்? பிரயாசப்படுத்திட்டு இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல வாழ்றதுக்காக நம்மளுக்கு என்ன ஒரு வீடு வேணும், வீட்டுல என்ன வேணும், டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் பர்னிச்சர் வேணும், எத்தனோ வேணும் என்ன பண்ணுறோம்? அதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். இருக்கு தப்பு நான் சொல்லல, இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, தப்பா நம்ம புரிஞ்சுக்கூடாது யாருமே. இல்லையா? வேணும் அசலான வாழ்க்கை என்ன அங்க இருக்குது, எப்பவும் இருக்கு போறது. இங்க இருக்குது இது இந்த வாழ்க்கை கொஞ்ச நாளைக்குதான். நம்ம எப்ப வாழ போறது எங்க? நம்ம ஜீவன் எங்க இருக்குது? நம்ம எப்ப ஜீவிக்க போறது எங்க? பரலோகத்துலங்க. அங்க எப்படி இருக்கணும் நீ யோசனை பண்ண? அதுதான் சொல்றது. அங்க பத்தி ஆலோசனை பண்ணு. அங்க எப்படி இருக்கணும்? உனக்கு எப்பேற்பட்ட மகிமையா இருக்கணும். அங்க நீ அங்க போகும்போது எப்பேற்பட்ட உனக்கு கௌரவம் கிடைக்கணும். புரியுதா சொல்றது? அங்க போகும்போது எப்படி? அங்க போகும்போது எப்படி உனக்கு என்ன இருக்கணும்? கௌரவம் கிடைக்கணும். அங்க பரலோகத்துக்கு போவோம். நம்ம அப்பா ஏசுநாதரே வந்து நம்மள என்ன பண்ணுவாராமா? ஆஹ்வானம் பண்ணுவாராமா. தெரியுமா? ஆஹ்வானம் தெரியுமில்ல? வரவேற்பு கொடுப்பாராமா. இந்த உலகத்துல யாராவது மினிஸ்டர் வந்தா என்ன பண்ண வரவேற்பு கொடுக்குறீங்களா இல்லையா? கொஞ்சம் எல்லாம் நின்றுட்டு காலப்பட்டு சொன்னேன். வெளிநாட்டுல இருந்து அவங்க சிஎம் பிஎம் வந்தாக்க அப்ப தெரியுமா இல்லையா? எல்லாம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாரு? எல்லாம் லைன நின்று என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டரே போவாரு. அந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் வந்தா இவங்க கூட என்ன பண்ணாரு? என்ன பண்றாங்க? வரவேற்பு கொடுக்குறாங்க. பரலோகத்துல உனக்கு வரவேற்பு கொடுக்குறதுக்கு யாரு இருக்கிறாங்க தெரியுமா? கர்த்தராக தேவனே வருவார் எதிர்க்க. ஸ்டெபன் அவர் மரணம் ஆயிடுச்சார். அவர் பார்க்கிற போது என்ன இருக்கிறாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? நின்றுட்டு இருக்கிறாரு. அர்த்தம் வந்துச்சா? நின்றுட்டு இருக்கிறாரு. அர்த்தம் என்ன? அவர் வரக்காக என்ன பண்றாரு? எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். சமூக படிச்ச கர்த்தராக தேவனே நம்மள வரவேற்காக எதிர்பார்க்கிறார். இல்ல மனவாட்டி என்ன சொல்லிட்டு மனவாட்டி வரக்காக என்ன பண்றாரு? அதுல பாரு மேரேஜ், அப்ப கிறிஸ்டியன் மேரேஜ்ல என்ன பண்ணுவோம்? மனவாட்டி வரும்போது பிரைடு வரும்போது என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? கிறிஸ்டியன் மேரேஜ் பார்க்கல ஒருத்தருமே என்ன புதுசா பார்க்கறாங்க? கிறிஸ்டியன் மேரேஜ் வரல நீங்க? யாராவது பாருங்களா இல்லையா? இதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டேங்க. நீங்க பிஸில யார சந்தோஷம் இருந்திருப்பீங்க நீங்க எல்லாம். மனவாட்டி வரும்போது மனவாட்டி தானே பிரைடு, மணவாளி, பெண்ணிக்குமார் சொல்லுவாங்க மணப்பெண். சரி, மணப்பெண் வரும்போது சபையார் மொத்தம் என்ன பண்ண அங்க இருக்கிறீங்கல்ல எந்திரிச்சு நிற்பாங்க. பாஸ்டருங்க, ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசங்களா இருந்தாலும் சரி, லாஸ்ட்டுக்கு மணவாளன் கூட என்ன பண்ணுவாரு? நிற்பார். அது நம்ம கிறிஸ்டியன் கல்யாணம் பரலோகம் நடக்க போற
கல்யாணத்துக்கு என்ன இங்க மாடலா காமிக்கிறது தான். நம்ம மேரேஜ் என்ன எல்லாம் அந்நியாச்சாரம் வந்து பூந்துருச்சு எல்லாம். புரியுதா? நிற்பாங்க எந்தக்கு என்ன மன பெண் என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. அதே மாதிரி நாம் போகும்போது பரலோக மனவாள், நம்ம மனவாளனாரு ஏசு கிறிஸ்து நம்மள என்ன பண்ணுவாரு, அவன் பண்ணுவாரு. அப்படி உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்பேற்பட்ட உனக்கு கௌரவம் கொடுக்கணும் கர்த்தர் எதிர்பார்த்தா நாம் எப்படி ரெடியா வரோம், நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். நம்ம யோசனை பண்றோமா? பாடு மாத்திரம் பாடிடுவோம், அவர் மனவாளம் நான் மனவாட்டி, ஏன்னா அவரு நான் மனவா, ஏன்னா எனக்கு இது மறந்துடுறானு, மனவாட்டியா மனவாட்டி, அவர் என்ன பண்ணுவாரு, அவராரு மனவாளம் பாடு பாடுவோம். ஏன்னா நாம் எப்படி ஆயத்தம் நம்ம நேற்று கத்துன மாதிரி அவர் முன்னிக்காடு எப்படி நிக்கணுமாமா, பரிசுத்தமரா குற்றமில்லாதவங்களா மகிமையுள்ள சபையா அது நிற்கதுன்னு அவரு அந்த கல்வாரி சிலுவையில அவ்வளவு வேதனைப்பட்டது நம்மளுக்காக. தகுதுமா நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தா படவேன் பிரிய சகோதரிய சகோதரன். அதனால்தான் நம்ம வாழ்க்கை அவரு கூட இருக்குது. இந்த வாழ்றது கொஞ்ச நாள் தான். எந்தக்கு இந்த உலகத்துல வைக்கிறோம்னா பரலோகத்துக்கு போறதுக்கு இந்த உலகத்தில் நாம தகுதி பெற்றதுக்கோசரம் என்ன பண்றாரு, இந்த உலகத்தை கொஞ்ச நாள் வச்சிருக்கிறாரு. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தம். அதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில எத்தனை ரகரகமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்றாரு, அனுமதி கொடுக்குறார். நம்ம வாழ்க்கை எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த நிலைமை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம குணலட்சணம் என்ன வேணும், மாறணும். கர்த்தருக்கு இஷ்டமா என்ன நம்ம வாழ்க்கைய நம்ம சுபாவத்துக்கு என்ன பண்ணணும், மாத்திக்கிட்டு அவருக்காக என்ன பண்ண ஆயத்து பண்ணணும். அல்லதான் நம்ம என்ன நிலைமை வந்தாங்க கூட, நம்ம சூழ்நிலை இருந்தா கூட அவரை நோக்கி பார்க்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. கர்த்தாவின் இந்த நிலைமைக்கு நோக்கம் என்ன, எனக்கு இந்த கஷ்டமா இருக்கு, இந்த இந்த சூழ்நிலைக்கு பின்னால் என்ன நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நம்ம நித்தியமான யோசனையோட அவன் எப்ப மேற்கொள்ள அவங்க பார்த்துட்டு நடக்கணும். நம்மளுக்காக இருக்கிற அந்த பரலோக வாழ்க்கையாக நம்ம பண்ணணும், யோசனை பண்ணிட்டு இந்த உலகத்துல நம்ம பண்ணணும், ஆழ்த்தப்பட வேண்டிய அவசரம் எவ்வளவோ இருக்குது பிரிய சகோதரன். அதனால்தான் நம்ம குடாரம் அங்கதான் இருக்குது, நித்தியமான வீடு அங்கதான் இருக்குதாமா. நம்ம வாழ்க்கை அந்த வீட்டுல வாழ போறது வாழ்க்கையும் கூட இங்க அங்கதான். புரியுதா? நெக்ஸ்ட் மூணாவது லூக்கா சுவிசேஷம் 10:20. லூக்கா சுவிசேஷம் 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். போதும். மூணாவது என்ன, மூணாவது உங்க பேரு கூட அங்க எழுதிருக்குதாமா. உங்க பேர் எங்க எழுதிருக்குதுங்க, பரலோகத்துல. எப்ப எழுத படிச்சு, உங்க பேரு பரலோகத்துல என்ன இருக்குதாமா, எழுதப்பட்டிருக்குதாமா. எப்ப எழுதப்பட்டுச்சு, எப்ப ஆயிடுச்சு கர்த்தரை சொந்த ஏத்துக்கிட்டோமோ ரட்சிப்பட்டோமோ அப்ப உங்க பேரு அங்க இருக்குது. அதனாலதான் அங்க பேர் இருக்கிறவன் என்ன பண்ணுவ தெரியுமா, இந்த உலகத்துல உனைய எல்லாரும் கெட்டவங்கன்னு சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன். பேரு என்ன, எங்க குளத்துல இருந்து எடுத்துடுறான்னு சொன்னாரு, எங்க ஊர்ல இருந்து எடுத்துறான்னு சொன்னாரு, நாடுல எடுத்துட்டு சொன்னாரு, சீட்டு கிழிச்சிடுவான்னு சொன்னாரு, நம்ம கவலை பண்ண பெற அவசரம் இல்ல. ஹல்லேலூயா. புரியுதாமா? நாம என்ன பண்ணுவோம், அதுங்க எங்க குளத்துல இருந்து எடுத்துடுறான்னு சொன்னாக்க என்ன பண்ணுவான், ஐயோ வேணாம் நான் ஏசுனாதர்கிட்ட வேணா ஏசுனா விட்டுருவேன்னா நம்மளோட பேர் என்ன பண்ணுவானுங்க, எடுக்க வேண்டாங்க. பிரிய சகோதரி சகோதரனா, இப்படி பேர் அங்க எழுதப்பட்டிருக்குது, அந்த பேர் போகாம பார்த்துக்கணும். இந்த உலகத்துல யார் உன்னைய மதிச்சாலும் மதிக்காட்டி, யார் உன்னை கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டி, அர்த்தம் புரிஞ்சா, நீ அதை பத்தி கவலை பாடக்கூடாது. என்ன தெரியுமா, நம்மளோட பேர் அங்க இருக்குது, நம்மளோட மதிப்பெல்லாம் அங்க கொடுப்பாரு கர்த்தர். நான் இந்த உலகத்துல கர்த்தருக்காக எப்படி நடக்கிறனோ
எப்படி வாழ்ந்தனோ அவருக்காக வாழும்போது என்ன பாரு கர்த்தர் என்ன பண்ணுவார் எனக்கு அங்க அவர் கொடுப்பார் மதிப்பு. இந்த உலகத்துல மதிப்பு கொடுத்தாலும் மதிப்பு கொடுப்பாட்டு எனக்கு சம்பந்தம் இல்ல. நான் கெட்டவனும் சொன்னால் பரவாயில்ல, நல்லவனும் சொன்னால் பரவாயில்ல. இது யோசனை பண்ணிக்கணும். ஐயோ எனக்கு கெட்டவன்னு சொல்லிட்டாங்களோ, என்னை பலானது கூப்பிடலையோ, என்னை அதோ சாப்பிட சொல்லலையோ, இது பத்தி அசல் கவலையே பட அவசரம் இல்லை. எதுனா தெரியுமா? என்ன யாரு நம்ம பேர் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. நான் அங்க போவேன். இங்க எதைத்தே மனிதர் கொடுக்கலையோ அதெல்லாம் பரலோகத்துல எனக்கு கொடுப்பாரு. இந்த உலகத்துல எது கிடைக்கலையோ அது எதுக்காக கர்த்தருக்காக என்ன நினைத்தே நான் இந்த உலகத்துல விட்டடிச்சுக்கிட்டணும், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? பரலோகத்துல எனக்கு கிடைக்கு. அதான் லூக்காஸ் விசேஷம் நல்ல வார்த்தை சொல்றாரு பாரு. 6வது அதிகாரம் லூக்காஸ் விசேஷம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். மறுபடி வாசிங்க. மனுஷகுமாரன் நிமித்தமாக தேவன் நம்புறதுக்காக நீ கர்த்தராக இதுக்கு முன்ன உலகத்தை நீ நல்லா எல்லாமே உன்னை எல்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க, நல்ல கௌரவம் வேணா நல்லா மதிச்சிருப்பாங்க, நல்லது கருதுக்கெல்லாம் கூப்பிட்டு அம்மா அம்மா ஐயா ஐயா ஓ நீ இல்லாட்டி உலகமே இல்லை, நீ இல்லாட்டி எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம் இல்லைங்களா? வேற நீ எப்ப இது கர்த்தர் நம்பிட்டியோ அப்ப அம்மா என்னவாமா உங்களை மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து ஜனங்களுக்கு என்ன வருங்க பகைத்து உங்களை புறம்பாக்கி புறம்பாக்கி உங்களை நிந்தித்து நிந்தித்தின் அர்த்தம் என்ன? நிந்தித்தின் அர்த்தம் என்ன? நிந்திக்கிறது அர்த்தம் என்ன? நீ செய்யாது செஞ்சான்னு சொல்றது. நிந்தல் அர்த்தம் என்ன? நீ செய்யாத காரியம் செஞ்சான்னு சொல்றது. செய்யாத காரியம் செஞ்சான்னு சொன்ன கம்மிருப்பே நீ என்ன? எங்க வா ருஜு காமி, நான் எங்க செஞ்சேன்னா சண்டைக்கு ஃபைட்டிங் போயிடுவோம். அதான் நிந்தீங்கன்னா பலி போடுறதா? புரியுதா? செய்யாது ஏசுநாதன் எத்தனை பலி போட்டாங்க? போட்டாங்களா இல்லையா? செய்யாதவங்க என்ன பண்ணாங்க? எத்தனை போட்டாங்க பலி போட்டு என்ன பண்ணாங்க? உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று என்னவாமா இவன் கெட்டவன், இவன் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது, நம்ம ஜாதிலியா தள்ளி வச்சிடணும், நம்ம வீட்டுல இருந்து என்ன தள்ளி வச்சிடணும். சொல்லும் போது நீ என்ன பண்ணணுமா? நீ பாக்கியவானவாமா. அல்லேலூயா. நீ யாரு? பாக்கியவானாமா. நான் என்ன பண்ணணுமா? கீழ்படியுமா? அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அளவு கூட சண்டைக்கு போக கூடாது. அளவு கூடாது, சண்டை போடக்கூடாது. என்ன பண்ணணுமாமா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். என்ன? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். எங்க பலனாகுமாமா? பரலோகத்து பலன் வேணுமா என்ன? வேணும்னா இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? மடி சொல்ல மாதிரி என்ன? பரலோகத்துல உங்களுக்காக என்ன பண்ணுங்க? பொக்கிஷத்தையே சேர்த்தோன்னு என்ன பண்ணணும்? எப்படி சேர் தெரியுமா? இந்த பணம் எடுத்துட்டு போக முடியாது. நீ உதாரணத்துக்கு இங்கிருந்து நம்ம அமெரிக்கா போனோம்னா நம்ம இந்த ரூபாய் எடுத்துட்டு போனோம்னா அங்க செல்லாது. சொல்லுமா? என்ன பண்ணணும் மேடி? நீ அமெரிக்கா போகணும் என்ன பண்ணணும்? நம்ம காசுங்கள்லாம் எடுத்துட்டு போய் அங்கே ஏர்போர்ட்ல என்ன பண்ணணும்? அதையும் அங்கத்து காசை மாத்திட்டு எடுத்துட்டு போகணும். பட் அங்கெல்லாம் ஆர்டர் ரிட்டர்ன் வரும்போது டாலருக்கு எதாவது மிச்சம் இருந்துச்சுன்னு என்ன பண்ணணும்? மறுபடியும் அங்கேயே கொடுத்துட்டு மறுபடியும் காசு வாங்கிட்டு இங்க வரணும். அதே மாதிரி இந்த உலகத்துல கர்த்தருக்காக நீ என்ன கஷ்டப்படுறியோ என்ன செய்யறியோ அது பிரகாரம் எங்க பரலோகத்துல பலன் கிடைக்கு. அங்க உங்களுக்கு என்ன பொக்கிஷம்ங்கிறது அங்க ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி கர்த்தருக்காக இதெல்லாம் அனுபவித்தா சாலா விஷயம் இருக்குது. அதை பத்தி
அப்போ புக்ஸ் மங்காவும். இங்கேயே எனக்கு எல்லாம் வேணும்னு நினச்சிக்கிட்டாக்கா அங்கே ஒன்றும் கிடைக்காது. இங்கே எனக்கு என்ன வேணும்? பணம் காசு இங்கே வேணும், கௌரவம் இங்கே வேணும், மதிப்பு இங்கே வேணும், சந்தோஷம் இங்கே வேணும், எல்லாம் இங்கே கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தா கொடுத்துருவார். இங்கே கொடுப்பார், கொடுக்க மாட்டேன் இல்லை. அவருக்கு முடியாது எதுவுமே இல்லை. வேற அங்கே கிடைக்காது ஒன்றுமே எனக்கு. புரியுதா? அதில் கர்த்தர் சொன்னாரு, என்னாசி ஒருத்தர் தானம் பண்ணாங்க கூடமா சோதங்காய் தேடி இருக்கு, என்ன உடம்பு வலது கை கொடுக்கறது என்ன வேணும் தெரியக்கூடாதாம். அது கூட எந்தக்கு பரலோகத்தில் பித்தவனுக்கு பலம் கொடுப்பார். பரலோகத்துல கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, நான் பலான கொடுத்தனும் அது என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கு சாட்டி பையன் சொல்லுவாங்க, கண்டூர் அடிச்சிருவாங்கல்ல. அப்ப கல்யாணத்துக்கு சொல்றாங்க பாருங்க, 16 முய்யக்குன்னு சொல்லுவாங்க மைக்ல. சபையில கூட அது மாதிரி சொல்றதுக்கு இருக்கிறாங்க. கொஞ்சம் சர்ச்சஸ்னா கூட நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. எங்க ஊர்ல சரி கிறிஸ்மஸ் அப்ப வாங்க நீங்க பாச பலானா பிரதர் இல்ல ₹1 கொடுத்தாரு. ₹1 கொடுத்தா கூட மைக்ல சொல்லணும், தெரியுமா உங்களுக்கு? இல்லடா ஃபுல் ஃபைட் நடந்துடா. சிஎஸ்எஸ் சபையில சரியா? மற்ற என்ன சொல்லுது, கொடுத்தது எதுக்கு தெரியக்கூடாது. அதே மாதிரி எம்பட பார்த்து நான் இவ்வளோ அவளை இருந்து அங்கே விட்டு வச்சுங்க. இப்போ சர்ச்சிலுக்கு வந்தீங்க, சின்னது காப்பட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது முடிஞ்சா மலாப்பூர் சர்ச்சிலுக்கு இருந்துச்சுக்கா வந்து செய்வாங்க, வேலைங்க செய்வாங்க. ஒரு கலவுறாங்க, கூட்டுறாங்க. எத்தனை பேர் கார்லேருந்து சாயல் பண்ணுவாங்க. பண்பு என்ன நினைப்பாங்க, நான் இவ்வளோ பண்ணுனேன் எம்பட பார்த்து யாருமே பிடிச்சிக்க மாட்டேங்கிறாங்க, பட் என்னையே திட்டுறாங்க. தெரியாத வசனம் தெரியாதனால கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ செஞ்சாலும் கூட நம்மளை பற்றி சொல்ல வேண்டாங்க அப்படி சொல்லிட்டு பாருங்க இருக்கிறாங்க. எங்களை பற்றி என்னமே நீங்க சொல்ல வேண்டாங்க சொல்லிட்டு போறவங்க இருக்கிறாங்க. காரணம் என்ன, அவருக்கு சத்தியம் அறிஞ்சிருக்கிறவன் கொஞ்சம் பேர் சத்தியம் அறியாதுங்க. கழிவு விஷயம் நல்லா புரியும். நம்ம என்ன செஞ்சாலும் என்ன வரணுமா, இந்த உலகத்தை உனக்கு என்ன என்ன புகழ்ச்சி கிடைக்கணும்னா பரலோகத்தில் உனக்கு கிடைக்காது. நீ டிசைட் பண்ணிக்கணும், இங்க கிடைக்கணுமா அங்க கிடைக்கணுமா. பொறுத்து திட்டினாங்க, நீ திட்ட கத்தம் ஆகி போய் சாப்பிட்டு க்ளோஸ். அதே கர்த்தர் எப்படி சாந்தமா இருந்தாரோ நானும் இருக்கிறேன், கர்த்தர் பார்த்துக்கணும் இருந்தா அந்த 10 இருக்கு. புரியுதா சொல்றது? அதனால ஒரு பேர் எங்க இருக்குதாமா, பரலோகம் எழுதப்பட்டதுனால அந்த பரலோகம் இருக்கணும்னா நீ இந்த உலகத்துல என்ன பண்ணணும், இங்க பேருக்காக இங்க புகழ்ச்சிக்காக நீ என்ன பண்ணக்கூடாது ஆலோசனை. அது எங்கேயாவது வீட்டில் இருக்கட்டும், காட்டில் இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும். புரியுதா? அதனால்தான் இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அது நம்ம பேர் எங்க இருக்குதாமா, பரலோகம் நடக்கப்பட்டதாமா. அதே இன்னொரு விஷயம் கூட புரிஞ்சுக்கணும், பேர் அங்க எழுதப்பட்டாங்கோட நீ நடக்க வேண்டிய ரீதியை நடக்காட்டி அந்த பேர் என்ன ஆகும், எடுக்கப்படும் கூட. அது அதனால வசனம் சொல்லுது, யாரு பேரைத்து ஜீவ கிரந்தத்துல என்ன இருந்து என்னாச்சு காண இல்லாம போயிருச்சோங்கிறாங்க. பாருங்க எழுதிருக்குது பாரு, 20வது அதிகாரம் எங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 20:15 ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். என்னமா எழுதப்பட்ட காணப்படாட்ட காணப்பட அர்த்தம் என்ன, என்ன எழுதப்பட்டதா காணாம போயிருச்சு, எப்படி போயிருச்சு? அதே சங்கீதத்துல பார்த்தா அவன் பேர் ஜீவகத்தில் என்ன எடுத்துருங்கன்னு சொல்றார். அது செப்பரேட் நான் மெசேஜ் செப்பரேட் நான் கத்தச்சுத்தமான அது விவரணம் பண்ணி கொடுக்கணும் நான் பாசை. அவர் இது விஷயம் புரியுதா? அது ஜீவ கிரந்தத்துல எழுதும் போடு அது பிரகாரம் நடக்கட்டு என்ன பேரு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பிள்ளைங்களை டொனேஷன் கட்டி காசு கட்டி ஸ்கூல் ஜாயின் பண்றோம். ஜாயின் ஆனபடி என்ன ஆகும், நான் பையன் நான் கண்டினியூ ஸ்கூலுக்கு போய் என்ன படிச்சுக்கோணும். நான் ஃபீஸ் கட்டினல்ல டொனேஷன் கட்டினல்ல நம்ம பேர் அங்கே எழுதிட்டு எல்லாம்
அப்புறம் மகனை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன் வீட்லயே வச்சுக்குவேன்னு சொன்னாக்க ஏன்னா மாசம் மாசம் ஃபீஸும் கூட கட்டுற அப்படின்னாக்கா ஒத்துக்குவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அம்மா நீ வீட்லயே வச்சுக்குமா, உங்களோட பேர் என்ன ரெஜிஸ்டர் இருந்து எடுத்துருவோம். அதே மாதிரிதான் இது கூட. நீ ஏசுநாதர்கிட்ட வந்துட்ட, அவர் சபையில் சேர்ந்து மறுபடியும் என்ன பண்ணணும்? இங்க எல்லா கிரமத்துக்கு இல்லையா, பல ஸ்கூல் சேர்ந்து ப்ராஸ்பெக்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல எல்லாம் எழுதி ஸ்கூல் ரூல்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க, கையெழுத்து போடணும். நம்ம பேரண்ட்ஸும் போடணும் கையெழுத்து, ஸ்டூடெண்ட்டும் போடணும் இல்லையா? இருக்கு பிள்ளைங்களுக்கு இல்லையா ப்ராஸ்பெக்டர்ஸ் இல்லையா? இருக்கு. எதுக்கு? நீங்க சொன்ன பின் நாங்க என்ன பண்றோம், நம்ம பிள்ளைங்களை அனுப்புறோம். அவனை சொல்றேன் நீ சொன்ன பின் நான் என்ன பண்றேன், ப்ராப்பர் ட்ரெஸ் கட்டிங் A to Z எல்லாம் எழுதிருக்கு. அதுவும் இல்லாம என்ன அதுக்காக போகல, மறுபடியும் அங்கே போய் சொல்ற படிப்பு என்ன பண்ணணும், நல்லா வாத்தியார் சொல்றது கேட்டு என்ன பண்ணணும், படிச்சுக்கணும், பரீட்சை எழுதணும், இதெல்லாம் எழுதினாதான் என்ன பண்ணுவான் அவன் மேலுக்கு வர முடியும். உணர்த்தமான ஒரு மனிதனா என்ன ஆக முடியும், ஆயத்தமாக முடியும் இல்லையா? ஸ்கூலுக்கு போகாம இருந்தா, கிளம்ப போகாம இருந்தா, படிக்காம இருந்தா என்ன ஆகும், உத்தமனா ஆக முடியுமா? ஆக முடியாது. அதே மாதிரி விசுவாச வாழ்க்கை ரட்சிப்பட்ட நீங்க கூட சபைக்குள்ள இருந்து என்ன பண்ணணும், நீ நல்லா நல்லா பத்துக்கோன் மாடி. நீ உலகத்துக்கு எப்படி நீ மதிப்பு கொடுக்குறியோ அதே மாதிரி எது கொடுக்கணும், ஏன்னா அதுக்கு தாசியா இதுக்கு வச்சனத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கூட கொடுக்கணும். இந்த சரீரத்துக்கு எவ்வளவு மாத்து கொடுக்குறியோ அதுக்கு தாசி எது கொடுக்கணும். இதுல ஃபெயில் ஆயிட்டும் கூட பரலோக விஷயத்த கூட நீ என்னதான், இது அநித்தியமானது, இது நித்தியமானது. இது நான் பிரதி ஒருத்தருக்கு கூட நினைப்பு வச்சுக்கணும். அதனால நம்ம எப்பவுமே ஆவிக்குரிய சிந்தனையில அந்த பரலோக சம்பந்தமான விஷயத்துல என்ன பண்ண நம்ம மனசு இருக்க வேண்டிய அவசரம் இருக்குது என்று கர்த்தரோட வசனம் சொல்லுது. 4வது பிலிப்பியர் எழுதின நிர்வாகம் 3:20 வாசித்து நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர் எழுதின நிர்வாகம் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாத்தீங்களா, நம்ம சிட்டிசன்ஷிப் தமிழ்ல குடியுரிமை, குடி உரிமை, உரிமை, குடி உரிமை எங்க இருக்குதாமா? பரலோகத்தில் இருக்கிறது. அப்படி நீ எதுக்கு சேர்ந்தவன் அர்த்தம்? பரலோக சேர்ந்தவன் அர்த்தம். நீ பரலோக சேர்ந்தவ இந்த உலகத்துல சொல்லுதுல என்ன போ, நீ பரலோக வேற குடி உரிமை இருக்கிறவன். ஓகே, நீ சிட்டிசன்ஷிப் யாரு? நீ எங்க சிட்டிசன்? நீ எங்க குடிமகன்? நீ பரலோக குடிமகனா இருக்கும்போது இந்த உலகத்துல நீ யாரு? பரதேசி. யாரு? இப்போ நான் ஐ எம் இந்தியன் சிட்டிசன். நான் அமெரிக்கா போன அமெரிக்காக்காரன் என்ன நீ என்னன்னு கூப்பிடுவாரு? அமெரிக்கான்னு சொல்லுவாரா? நீ பரதேசி. அங்க பரதேசி நானு, அவ்வளவுதானா? அப்ப என்னோட மனசுல எப்படி இருக்கு, நான் அமெரிக்கா போனாலும் அமெரிக்காவில் 10 வருஷம் இருந்தாங்க கூட மனசுக்குள்ள என்ன இருக்கு? என்ன சொல்லுங்க? ஐ ஆம் இந்தியன். எப்ப இருந்தாலும் என்ன பண்ற, போகணும். எங்க போகணும்? இந்தியாவுக்கு போயிடணும். அந்த மனசுல இருக்குமா, இல்லாட்டி அங்கே நடந்துருக்குமா? இருக்கு. அவங்க இருக்கிறதுன்னு சொன்னா கூட இருக்க முடியாது. பார்த்து மேல ட்ரம்ப் வந்த மாதிரி என்ன பண்ணா, திருத்தனம் வந்தனால துரத்து விட்டுட்டா. அப்படியே யாரு? நீ இங்க துணிலாம் ஃபர்ஸ்ட் நீ என்ன காலி பண்ணு. எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு பாத்தீங்க இல்லையா? காரணம் என்ன? நீ திருத்தனம் வந்தியோ டைரக்டா வந்தியோ மொத்தம் இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் போங்கல்ல. அது அங்க போன ஒருத்தர் அதே மாதிரி நாம இந்த உலகத்துல யாரு? பரதேசிங்க. பைபிள் இருக்குதல்ல, வச்சனம் பாருங்க. பேதுரு 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 11 2:11.
பிரியமானவர்களே, ஆ அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற ஆ. நீங்கள் ம். ஆத்மாவுக்கு விரோதமாய் ம். போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி ம். புறஜாதிகள் உங்களை போதும் போதும் போதும். இங்க என்னமாமா? பிரியமான நீங்க யாரு? அந்நியர்களும் பரதேசிகளும் நீங்க அந்நியர்களும் பரதேசிங்க. இந்த உலகத்துல யாரு நீங்க? அந்நியரும் பரதேசிங்க. அது நீ என்ன பண்ணுங்க? என்ன பண்ணணும் மாமா? ஆத்மா வாசிக்குமா? ஆவிக்கு వ్యతిరేకமா இருக்கிற மாம்ச இச்சைகளை மாம்ச இச்சைகளை என்ன பண்ணுங்க? விட்டு விலகணும். விட்டு விலகிருங்க. பின்னார மட்டும் கத்துக்கிட்டு அதுதானா என்ன? இந்த மாம்சரிட்டு பார்த்து நீங்க என்ன பண்ண வேணாங்க? ஆலோசனை பண்ண வேணாம். இதுக்குள்ள எத்தனோ இச்சை வாரு. என்ன இச்சை சொல்லுங்க பார்க்கலாம். இச்சை வாரு. இன்னைக்கு ஊடே இல்லாம இருந்த குடிசல் இருக்குன்னு நினைச்சுக்க, என்ன வரு? ரூம், ஒரே ரூம் இருந்தா போதும் எங்களுக்கு. அது ஒரு ரூம் வச்சு என்ன பண்ணுவா? ஐயா பக்கத்துல கிச்சன் இருந்தா நல்லா இருக்கு இப்படி. சரி அல்ல அது வந்துச்சுன்னு நினைச்சுக்க, பெட்ரூம் இருக்குது. என்ன வேணும்? நல்ல பெட் வேணும் இல்லையா? என்ன வேணும்? பெட் வேணும். பெட் மேல என்ன நல்லா பருப்பு வேணும். அது சோஃபா செட் வேணும். ஹால் ஒன்று வேணும். அது சோஃபா செட் வேணும். அதில் டிவி ஒன்று இருக்கணும். அது பத்துல ஃபேன் வேணும். ஃபேன் ஆச்சுன்னா கூலர் இருக்கணும். கூலர் ஆச்சுன்னா இது பத்தல. என்ன வேணும்? கூலர். லாஸ்ட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மெயின்டைன் பண்ணுவா. என்ன வரும்? எல்லாம் இருக்குது. ஓகே. இப்போ என்ன ஆலோசனை வரும்? இதெல்லாம் பழசாயிருச்சு, நல்லா பூசு மாத்திரணும். பழசெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுவா? நல்லா பூசாயிரும். இதெல்லாம் என்ன எதுக்கு? ஃபர்ஸ்ட் அவசரத்தான். ஃபர்ஸ்ட் என்ன அவசரம்? இப்போ இப்ப என்ன இருக்குது? ஆசை, சுகம். அதான் என்னவு என்ன 10 பேர்த்துக்கு என்னது பழசு என்ன விட்டுட்டு என்ன பூசு மாத்தணும். நேரம் வந்தா நல்லா இருக்காது. அப்படி என்ன பெருமை காமிக்கணும். புரிய சொல்றது? இதெல்லாம் என்ன? மாம்ச இச்சைகள். இதெல்லாம் என்ன? அது என்ன பண்ண? நீ என்ன சொல்றீங்க? நீ யாரு? பரதேசி. உனக்கு எவ்வளவு அவசரமா அதை வச்சுக்க, அவ்வளவுதான். பரதேசிங்க எத்தனை இருக்குமா? அவன் செமந்து போற வரைக்கும் வச்சுக்கோ, அவ்வளவுதான். இப்போ பிரயாணம் பண்ணி நான் வந்தேன் ஹைதராபாத்ல இருந்து, ஆந்திரால இருந்து வந்தேன். ஒரு பேக்கோட வந்துட்டேன். ஒரு 2 பேக்கோட வந்துட்டேன். அது எனக்கு அவசரம் அதுதான் இருக்குது. தப்ப வேற நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால்தான் கர்த்தர் நம்மளுக்கு எது கொடுத்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும்? திருப்தியா இருந்துட்டு சந்தோஷம். எது மேல மனசு வைக்கணும்? இது பத்தி இல்ல. இப்ப இதெல்லாம் வேணும். என்ன பண்ணணும் நீ சொல்லு. இப்போ ஒரு ரூம் பதில் இன்னொரு ரூம், குடிசு பதில் ரூம் வேணும். ரூம் பதில் அது வேணும். அதான இதாகணும். இதெல்லாம் அவன் என்ன வேணும்? நீ ஒருத்தன் தானே. உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? காலம் சாயந்தரம் விட்டு பண்ண எவ்வளவு வருது? இப்ப இதோ இவங்க சம்பளத்தோடு இதெல்லாம் சம்பாதிக்க முடியுமா நீ? அதுல என்ன பண்ண? எக்ஸ்ட்ரா ஏதோ பண்ணணும் மாட்டி. கடன் வாங்க முடியாது, திருடணும் இல்லாட்டி ஏதோ பண்ணணும் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு இல்லையா? கடன் வாங்கின மாதிரி கட்ட போடணும்ல. அதுக்கு வேசம் வேணுமல்ல. அது கருத்தை தீர்க்கறதுக்கு என்ன வேணும்? கடன் வாங்கிட்டு நினைச்சுக்கா என்ன உனக்கு தூக்கம் கூட வராது. என்ன நைட்ல இருந்து இந்த பிரார்த்தனைக்கிறது நேரத்துக்கு சண்டே கூட என்ன பண்ணணும்? அதுக்கு ஸ்பெஷல் பிசினஸ் வச்சுக்கோ. நல்லதான். ஞாயிற்றுக்கிழமைக்கு அவன் போய் என்ன லாபம்? இதெல்லாம் வரும். இது மாதிரிதான் எத்தனை பேர் விசுவாசிங்க என்ன வர்றாங்க மோசம் போய் பரலோகத்தை மறந்துட்டாங்கன்னா. லோத்து மாதிரி. லோத்து அப்படிதான் பண்ணாரு. பார்த்தார் ஃபர்ஸ்ட், பச்சையை தெரிஞ்சு போயிட்டாரு. போய் ஒவ்வொரு பக்கத்துல ஒரு குடாரம் போட்டுக்கிட்டாரு. அதான் என்ன பண்ணாரு? போய் நல்ல ஒரு காடு வாங்கிக்கிட்டாரு. அந்த காடு வாங்கினத நல்ல இடம் பார்த்து இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டாரு. வீடு கட்டிருந்த அங்க என்னாச்சு? ஓட்டெல்லாம் வந்துருச்சு அவருக்கு. என்னாச்சு? ஓட்டுக்கிட்ட எல்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னாரு? எலெக்ஷன் ஆகி அந்த ஊருக்கு நியாய விசாரணை ஆயிட்ட கவனிக்கிட்டு உட்கார்றது ஆயிட்டார்.
வேணா அல்லா அறிஞ்சிருக்கு வேணா என்ன தெரியல, அவர் தெரியாது என்ன சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த விஷயம். ஊர் பார்த்தெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சு ராஜுக்கும் தெரிஞ்சு எல்லாம் ஏடும் தெரிஞ்சு தெரியாது என்ன. அட வெடிஞ்சா நெருப்பு உழவு போ தலை மேல, இடி உழவு போ தலை மேல, அந்த விஷயம் தெரியல அவருக்கு. அதானே ஊர் பத்தி எல்லாம் காடு பத்தி எல்லாம் ஏ டு ஜெட் தெரியும், ஏ தெரியல தலை மேல காலையில் இடி உழவு போ தெரியல அவருக்கு. அப்ராம் குடிசல் இருக்கிறாரு, குடாரத்தில் இருக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியல. பாத்தியா வித்தியாசம்? அப்ராமுக்கு 100% வித்தியாசம் தெரிஞ்சா? பிரியசம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ராம் என்ன பாக்குற வர போறது பார்த்தாரு, பார்த்து லோகத்துக்கோசரம் என்ன பண்றாரு, வேண்டிக்கிட்டாரு. பிரிய சகோதரர், இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு பெரியவங்கன்னு முக்கியம் இல்லை, அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மனசு எங்க இருக்குது, நம்ம யாரு, நம்மளுக்கு எது அவசரம், அதுவே நம்ம என்ன பண்ணணும், மனசு வைக்கின்ற அவசரம் இருக்கிறது. பிரிய சகோதரி சகோதரன், எதனாலனா நம்ம கர்த்தருக்கு தேவன் சீக்கிரம் வரப்போறாரு. அது என்ன பண்ணணும், நம்ம மனசு இது மேல இருந்து, உலகத்து மேல இருந்து, சரீரத்து மேல இருந்து எங்க போகணும், மேலான பார்க்கறது போகணும். மேலாக மனசு வச்சு அந்த மேலான தேட்டி அங்க இருக்கிற வாழ்க்கை எதனாலனா நம்ம நித்தியமான நிவாசம் அங்கதான் இருக்குது. ரெண்டாவது அவரோட வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை ஜீவன் கூட அங்கதான் இருக்குது. மூணாவது நம்ம பேரும் கூட அங்கதான் இருக்குது, நம்ம குடியுரிமையும் கூட அங்கதான் இருக்குது. கருத்து சித்தமான இன்னும் என்னென்ன இருக்குதோ மாதிரி கத்துக்கலாம். கருத்து இது வசந்தி ஆசிப்பாராக எல்லாம் கூட முழங்காலிட்டு கண்மூடி ஜெபம் பண்ணிக்கலாம். Hallelujah, praise the Lord. Hallelujah, thank you Jesus. Hallelujah, thank you Lord. எல்லாங்களும் முழங்காலிட்டு கண்கள் மூடி இந்த ராத்திரிக்கு இந்த மச்ச நேரத்துல கர்த்தர் நம்மளுக்கு கூட பேசின வசனத்தைய ஞாபகம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு எதுனால நம்ம மனசு உன்னதமான மேல மனசு வைக்கணும், எதுனால மேலான மனசு வைக்கணும், எதுனால மேலானது தேடணும், எதுக்காக நம் புக்கசங்களை பரலோகத்துல ஆயத்தம் பண்ணிக்கணும். பிரியா சகோதரி சகோதரன், பிரியா சகோதரி சகோதரன், இந்த உலகத்துல நாம் வாழ்ற இந்த சரீர குடாரம் கூட நாசனமாகி போறது. இது குடாரம் தான், இதை விட்டு அடிச்சுட்டு போவானோ. அசலான வீடு பரலோகத்தில் இருக்குது நம்மளுக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பரலோகத்தில் இருக்குது. நான் எப்ப வாழ போறது பரலோகத்துல. நம்ம குடி உரிமை கூட பரலோகத்தில் இருக்குது. அதனால நம்ம எங்கே போவோமா, நம்ம யாரோ என்று அறிஞ்சு அந்த மேலானவைய மனசு வைக்கலாம். பிரியா சகோதரி சகோதரன், ஏசப்பா என் மண்கலம் திறக்கப்பட்டு கர்த்தாவே, மனசு மாற்று கர்த்தாவே, மாம்சத்து மேல் இருந்த இந்த பூமி மேல இருக்கிற மனசைய மாற்று கர்த்தாவே. ஹல்லேலூயா. பார்வை மாற்றுமே ஏசப்பா. இத்தனை நாள் நான் கர்த்தாவே எங்க சரீரத்து விஷயம் இந்த பூமியில் இருக்கிற பொருள்கள் மேல எங்க மனசு வச்சுக்கிட்டு, அதுக்காக தேடிக்கிட்டு, அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு, அதுக்காக உங்களோட வாழ்க்கை எல்லாம் கூட, நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கை எல்லாம் கூட கர்த்தாவே வீணாகிக்கிட்டு கர்த்தாவே நான் மன்னிச்சுங்க. இன்னைக்கு நம்ம கண்கள் திறந்து கர்த்தாவே ஜெயதேவன் மனசு அங்க வைக்கிற கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க கர்த்தாவே. யாருக்கு யாரு கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுங்க, கண்கள் மூடி ஜெபம் பண்ணுங்க.